நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசை மொழிக்கும் இந்த இசை எங்கள் இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஆடல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. ஒரு நாள் ஃபுல்லாக நான் தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே போர் அடிக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி களை கட்டணும்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த ஐடியா கிடச்சிச்சு. அதனால தான் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ஓட 5 ஃபைனலிஸ்ட்டை என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். வெல்கம். ஓகே, இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கலாமா? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்கள் பாடலாம் வேணாம், சும்மா ஜாலியாக பேசுங்க நம்ம மக்கள்கிட்ட. சரி, பேசலாமா? சரி. நல்லா பாடியிருக்க. யூ டிசர்வ் த கார். அதுக்கு தான் கார் கொடுத்துட்டோமே. வேற என்ன சொல்றாங்க? கார் வாங்கியிருக்கீங்களா, அதை பத்தி என்ன சொல்றாங்க? கார் கிடச்சிருத்தா, எனக்கு ஒரு ரைடு அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? பார்க்குறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரையும் கூட்டு போக போறீங்களா? என்ன பண்ணுறது? ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரவன். அண்ட் இங்கே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நம்ம ஹவுஸ் ஓனர். அவங்கள்ட்ட கொடுங்க மைக்க. ஹவுஸ் ஓனர் அல்கா அஜித். வணக்கம் சிவாஜி. வணக்கம் வணக்கம். சே, எவ்வளவு மரியாதையாக பேசுது இந்த பொண்ணு. வெரி குட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்க வீடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அந்த வீட்டுக்கே இப்போ நீங்கள் குடி போயிட்டீங்களா? அங்கே தான் தங்குறீங்களா இப்போ? தெரியல. தெரியலையா? இல்ல. ஏதாவது கேள்விப்பட்டோமே நீங்கள் வந்து அந்த ஆசையா இருக்கு, அதனால. ஆசையாக இருக்கு உங்களுக்கு? வெரி குட். நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து உங்களுடைய அண்ணனான சிவகார்த்திகேயனுக்கு தர போறீங்களாமே, அப்படியா? ஆமாம். கேட்டுங்க மக்களே, அவங்க எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருந்து அம்மா வந்திருக்காங்களா? எல்லாருமே வந்திருக்காங்களா? அவங்களும் கேட்டுக்குங்க. அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க வீட்டை. ரொம்ப நன்றிம்மா. இதுக்காக எல்லாம் கை தட்டலாமே, தப்பே இல்லையா? ரோஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இப்பயா சத்தமாக பேசுறீங்களா இல்லை இப்பயும் அப்படிதானா? இல்லை, பேசிட்டு தான் இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் அப்படி? அப்படி. எப்படி அப்படி பேசிக்கிட்டே இருக்குது? ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு நல்ல பாட்டாக பாடுங்களேன். பாட்டா? ஆமாம், ஒரு ஜாலியான பாட்டு பண்ணுவோம், ஒரு நல்ல குத்து சாங்கம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்மண்ணே ஏறுது கிக்கி எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்மண்ணே ஏறுது கிக்கி எனக்கு. வெரி குட். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே நான் மைல்டாக டவுட் ஆனேன், கிக்கு ஏறி இருக்குமோ அப்படின்ட்டு. அழகா பேசுறீங்க ரோஷன். அண்ட் அவர்கிட்ட கொடுங்க, சிறப்பு விருந்தினர். ஹலோ. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கமே வித்தியாசமாக வைக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க ஸ்ரீகாந்த்? நல்லா இருக்கேன். அப்பா என்ன சொன்னார் ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிறகு? ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிறகு நல்லா பாடி பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னார். ஆஹா, சே, அப்பான்னா இப்படி எல்லவா இருக்கணும். நான் பாடினா எங்கள் அப்பா வந்து கொன்றுவேன்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் பாடினா வெரி குட். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் நித்யஸ்ரீ. முதல் முறையாக நீங்கள் வந்து அமைதியாக அடக்கமாக ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம 5 ஃபைனலிஸ்ட்டுமே ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாமே உண்மையிலே சமத்தான குழந்தைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. இவங்கெல்லாம் எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க, எவ்வளோ வால் குழந்தைகள்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது மக்கள் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் தான் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பண்ண கலாட்டாக்கள், சேட்டைகள் எல்லாம். அந்த வகையில் நீங்கள் நிறையா ரவுண்டில் நிறையா டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்லாம் போட்டிங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோஷன் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களில் யாரோட கெட்டப் வந்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு? யார் போட்ட கெட்டப்? ஷவனோட தான். எல்லா ரவுண்டும் போடுற கெட்டப் எல்லாம் காமெடியாக தான் இருந்தது. எல்லாமே. நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத ஊரில்லை, ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால். அது இல்லாமல் ரெட்ரோவில் வந்து மனோஜ் சார் பொண்ணுங்களோட வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. அது பார்த்து ஷவனுக்கு ரொம்ப கிரேசி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இனி போடணுன்னு அம்மாவை தொல்லை பண்ணிட்டு இருந்தான். எங்களையும் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் போட போகிறேன். இது வரைக்கும் போடல, பட் ஃபியூச்சர் எபிசோடில் போடணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் எபிசோடில் போட போகிறாரா? போகிறோம். அப்படியே வளர்த்துறீங்க. போகிறோம். நான் சொல்கிறேன் விரைவில். நீங்கள் இல்லை, நானாவது போட்டால் தான் பொம்பளை மாதிரி இருப்பேன். இவர் ராஜா ராணி ரவுண்டில் ராணியாவே ஆயிட்டார். கட்டிப்பிடிங்கள், முத்தம் கொடுங்கள். இவருக்கா? உங்களுக்கு மட்டும், நீங்க மட்டும். இவருக்கு மட்டுமா? ஐயா, ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குமா வாய்ப்பாக எனக்கு கிடைத்திருக்கிறதே. அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு சிறந்த பரிசு ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன்.
இந்தா ரோஷன் உனக்கான பொற்காசுகள். ரோஷன் வந்து ரோஷினி ஆயிட்டாருன்றீங்க. ஆமா ஆமா. அண்ட் ஸ்ரவன், உண்மையிலே நீங்க போட்ட எல்லா கெட்டப்புமே காமெடியா இருந்தது அப்படின்னாரு. அப்படிதான் காமெடியா தான் இருந்ததா? உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் போட்ட கெட்டப் எல்லாத்துமே அந்த தத்ரூபமா மாறிடும் அந்த கெட்டப். அவனோட சைஸ்னால தான் எல்லாமே காமெடியாக இருந்தது. என்னோட சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் நான் அப்படி கரெக்டாக இருக்கேன் இந்த கெட்டப்பில். ராஜா வேஷம் போட்டால் ராஜா மாதிரியே இருப்பேன். ராணி வேஷம் போட்டால் ராணி மாதிரியே இருப்பேன். போடலை, அதனால போட்டால் இப்படி ஆயிடுவேன். சிறுவனே, உனக்கு ஒரு அதிசயம். தங்க நாணயம் எடுத்துப்பார். உள்ளே இனிப்பு உனக்காக. ஆங்கிலத்தில் சாக்லேட்னு சொல்லுவார்கள். அத்தனையும் உனக்காகவே. எப்படி ருசித்ததா? மிக ருச்சியாக இருக்கிறது. மிக நன்றி. ஸ்ரீகாந்த், நீங்க நிறைய கெட்டப் போட்டீங்க இல்லையா இந்த சீசன் ஃபுல்லா? வித்தியாசமான விக்கு, ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் நிறைய பண்ணீங்க இல்லையா? அதுல எந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு உங்களை பார்த்தோன்னே? ஐயையோ அப்படின்னு இருந்தது. அது எந்த கெட்டப்? அண்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ண்ணா. என்ன சந்தேகம்னா? அன்னைக்கு ராஜா வேஷத்துல ராஜா ராணி ரவுண்ட்ல அண்ணன் சாரும் இன்னொருத்தவர் இருந்தவர் லட்டுல அண்ணன் சார் முறைச்சாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அனந்த் சார் கெட்டப் பயங்கர காமெடியா இருந்துச்சு அதுல. ஆமா. பார்த்து சிரிச்சிங்களா அவர் நல்லா? வெரி குட் வெரி குட். அப்புறம் மனு சார் கூட ராஜா வேஷம் போட்டு மீசை போட்டு கத்தி எடுத்து கதை எடுத்துட்டு வந்தாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன ரொமான்டிக் லுக் இது? கூறுங்கள் தெனாலி ராமகிருஷ்ணா. நான் என்னத்தை கூறுவது? நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் பாட்டு பாடுவதையாவது கேட்டு மகிழ்கிறோம். இசை மயக்கத்தில் இருக்கிறோம். இது இசை மயக்கம் என்பது போல் தெரியவில்லை. இருக்கோம். இது ஊஞ்சல் என்பது போலும் தெரியவில்லை. உங்கள் பக்கத்திலேயே ஒரு ஏஞ்சல் இருக்கும் பொழுது எதற்கு இந்த ஊஞ்சல் என்று கேட்கிறேன். சொல்லுங்க அல்கா, உங்களுக்கு யாருடைய கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு எல்லாரோட கெட்டப் விட ராஜா ராணி ரவுண்டில் ஒரு தென்னாலி மாதிரி நீங்க வந்தீங்களே, ஆமாமா, அது செம்ம காமெடியா இருந்தது. தெனாலி ராணி, தெனாலி கன்றாவியா இருக்கு. இளவரசி, யார் என்னை அழைத்தது? யார் என்னை அழைத்தது? ராமன். இந்த அட்டூழியத்தை பாத்தீங்களா தெனாலி? ராணி, தாமதம் தாமதம். ஏன் கோபம்? மன்னா, என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை. யார் அந்த பெண்? கூறுகிறேன் தெனாலி ராமா. இந்த பேரழகி பக்கத்து நாட்டுல அழகியா அழகியா? அவர்கள் நாட்டில் அவள் அழகி என்றால் எங்கள் நாட்டில் எங்கள் ராணிதான் அழகி. நல்லா இரு தெனாலி, நல்லா இரு. அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது மகாராணி. உங்கள் மன்னா. இருக்கட்டும், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ண கூடாது நீங்க. ஆமாம் மன்னா, ஒரு டெஸ்ட் மேட்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சவன தான் செகண்ட் இன்னிங்ஸ். ஆங்கிலம் அதிகமாகிட்டு. அந்த பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லுது. இதெல்லாம் நம்ம கண்டு கூடாது. நீங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இதாம்மா, அதுதான் தேடி முடிச்சாச்சுல்ல. இன்னும் என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதை விடு. ஒரு அழகா டேர்ன் பண்ண விடுறியாப்பா? ஏப்பா கொஞ்சம் தள்ளி உட்கார மாட்டியா? நல்லா டெம்போ டிராவலர் பார்க் பண்ண மாதிரி. நான் எவ்வளோ ஒல்லி, நீங்க தான் புரிஞ்சுக்கல. அழகா டர்ன் பண்ணிருக்கலாமே. ப்ரொஃபைல்ல பார்த்தா கூட நீ ஒல்லியா தெரியலையாப்பா? விடு, அதெல்லாம் உங்க கண்ணு பெருசா இருக்கு. நான் என்ன பண்றது? கண்ணு தான் பெருசா இருக்கா? உங்க கண்ணு பெருசா. வெரி குட். இருந்தாலும் அமுல் பேபினா இப்படி தான் இருக்கணும். தேங்க்யூ. இப்படிலாம் நான் சமாளிக்க வேண்டியிருக்கேன். அண்ட் அடுத்து நாம இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, சொல்லுங்க. சொல்கிறேன். என்ன எனக்கே மறந்து போச்சு. இப்போ சொல்கிறேன் பாருங்க கரெக்டாக. நீங்கள் எல்லாருமே பாடும்போது உங்களுக்குள்ள ஒவ்வொரு மேனரிசம், ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தரும் அப்படியே ஸ்டைலாக கை எப்படி வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது, அப்படியே போகிறது, அந்த மாதிரி நிறையா ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதில் ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும் எப்படி இருக்குதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்ரவனை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து எல்லாரும் எப்படி பாடுவாங்கன்றதை ரொம்ப அழகாக நடித்து காட்டுவார். ரொம்ப இயல்பாக நடித்து காட்டுவார். அந்த வகையில் இப்போ நீங்கள் யார் மாதிரி எங்களுக்கு பாடி காட்ட போகிறீங்க? முதல்ல நித்யஸ்ரீ பண்ணலாம். நித்யஸ்ரீயா? ஓகே, நித்யஸ்ரீ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தானே? ஆமாம். ஓகே, நின்று. ஆமாம், ஏந்திரிச்சு தான். ஏன்னா அவள் உட்காந்து பாடவே மாட்டாள். இப்போ முதலாவதாக வந்து பாட போகிற அந்த கண்டஸ்டன்ட் SSJ 11 நித்யஸ்ரீ. பட்டு
பட்டத்து ராணி பார்க்கும் பாரி வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். இருங்க முடிக்கவே இல்லை. கண்டினியூ பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் SSJ19 மிஸ்டர் ரோஷன். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னு எரியும் கடிதம் எதுக்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். Roshan, it was so nice. I don't have any words to say. Naresh will போதும் நிறுத்து. மேலே கண் கலங்க வைக்கிதுப்பா அவங்க பெர்ஃபார்மன்ஸு. இந்த காம்படிஷன் அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண போகிற இந்த கண்டஸ்டன்ட் யார்? ஸ்ரீகாந்த், நீங்கள் ரெடியா? ஓகே, அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஸ்ரீகாந்த் வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் யார் மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறீங்க? ஷவன் மாதிரி நான் டான்ஸ் பண்ண போகிறேன். ஷவன் மாதிரி டான்ஸா? ஆமாம். ஓகே, பண்ணுங்க. Something, 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 something. Laptop, sollum something. Logic illa magic something. சூப்பர் 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 ஸ்ரீகாந்த், கலக்கிட்டீங்க. இல்லை வாங்க ரோஷன். நீங்கள் யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறீங்க? நம்ம ஷவன் மாதிரி தான். நம்ம ஷவன் எல்லாருக்கும் என் மேலே காண்டு தான். பரவாயில்ல, கேரியர். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க போலியே. பார்ப்போம், பண்ணுங்க ஷவன் மாதிரி. நான் வந்து ஷவன் மை நேம் இஸ் பெல் எப்படி பாடுறேன்னு காட்ட போறேன். ஏற்கனவே பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி நாங்கள் ஒன்ஸ் மோர் பார்ப்போம். ஏன்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுல என்ன இருக்கு? அதுல வந்து அவனோட ட்ரேட்மார்க் வந்து அவனோட தும்பிக்கை தான். தும்பிக்கை ஸ்டார்டிங் யானையிலே முடிவு பண்ணிட்டியாடா? அது தும்பிக்கைன்னு போதே கன்ஃபார்மே ஆயிருச்சே. அதுக்கு மேல என்ன? அப்ப பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஸ்டார்டிங் டேய் பூனை, மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கையெல்லாம், அதுக்கப்புறம் போருண்டா பூனை டெம்போல மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் my name is Bella. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா, நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. My
My name is Bill. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை போகாத ஊரில்லை ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா. அடுத்து அடுத்து அவ்வளோதானே. வெரி குட். அப்படியே உட்காந்துக்குங்க. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க ஸ்ரவன் மாதிரியே. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்களாம் ரொம்ப சமத்து நினச்சிருப்பீங்க, ஆனால் கிடையவே கிடையாது. எல்லாமே அறந்த வாள். இது இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. ஹவுஸ் ஓனர் அல்கா வாங்க. எஸ், நம்ம சின்ன தலைவன் ஸ்ரீகாந்த். சின்ன தலைவர் ஸ்ரீகாந்த் மாதிரியா? ஆமாம். ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? நம்ம தான் நமக்குள்ளே தட்டிக்கணும். ஆடியன்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. நம்மளே நமக்கு பேச கை தட்டி பாடுறா. எப்படி அடிங்க, இன்னொரு வாட்டி விசில் அடிங்க. ரைட்டு விடு. அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறது நம்மளுடைய நித்யஸ்ரீ. ரெடியா? ரொம்ப ரெடி. ரொம்ப ரெடியா நீங்கள்? நித்யஸ்ரீ, எஸ். நீங்கள் யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹவுஸ் ஓனர் அல்கா மாதிரி பாட போகிறேன். அல்கா மாதிரியா? ஆமாம். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்மளோட காரோட ஓனர் நம்ம ஸ்ரவன். டெம்போ டிராவலர். எஸ். ஏந்திரீங்களா? வெரி வெரி கரெக்ட் மேன். இங்கே உட்காரலாம்ல? கை வச்சுக்கிறதுக்கு இது கொடுத்தா மைக் இல்லையே, நீ பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அல்கா அஜித். எஸ், ஆரம்பிங்க. மின்சார கண்ணா என் மண்ணா என் நாடை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே நீ தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காதையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே 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 என் இசைக்கும் அசைக்கும் ஓசைக்கும் நீ வேண்டும். மின்சார கண்ணா மின்சார கண்ணா என் மன்னா என் நாடை கேட்ட என் பின்னை வாராய், என் ஆசை ஓசை கேளாய். இதுக்கு மேல முடியலையா உங்களாலே? அவங்களால தாங்க முடியல. இப்போ அடுத்து நாம பார்க்க போறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். இந்த குழந்தைங்க எல்லாம் அழகா பாடுறது மட்டும் இல்லாம ஒரு பாட்டையே அப்படியே உல்டா பண்ணி அப்படியே கில்மா பண்ணி ஒரு காமெடியா பாடுற திறமை படைத்தவர்கள். அதுல இப்போ வரப்போற முதல் பெர்ஃபார்மர் நம்முடைய ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த், நீங்க ரெடியா? நீங்க நிறைய பாட்டு பயங்கர ஃபன்னியா பாடுவீங்களாமே, அப்படியே வார்த்தையெல்லாம் மாத்தி அது மாதிரி ஒன்று பாடி காட்டுறீங்களா? வாங்க இங்க வாங்க. கமான். என் பேரு ஸ்ரீகாந்த், நான் ஸ்ரீஜா ரஜினிகாந்த், ஆக்டிங் விஜயகாந்த், டான்ஸ் ஆடினா விஜயகாந்த். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. பாடுங்க. எம்மாடி மொட்டை மாடி கீழே விழுந்தா டெட் பாடி, பொண்ணுங்க போடுறது மேக்கப்பு, போலீஸ் வந்தா எஸ்கேப்பு, பீச்சுக்கு வந்தா ஜாலிதா, சுனாமி வந்தா காலிதா. ஆஹா, உங்களை பார்க்கும்போது சின்ன வயசுல சாலமன் பாப்பையாவை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆஹா, என்ன அறிவு என்ன அறிவு. அருமை. இதுக்கெல்லாம் யார் லிரிக்ஸ் எழுதுனது? அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் தான் கற்றுக்குறோம். இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தராங்களா? ஆமாம், மிஸ் சொல்லி தரல, சில்ட்ரன்ஸ் எல்லாம் சேர்ந்து கற்றுக்குறீங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட். சூப்பராக பாடுனீங்க ஸ்ரீகாந்த். தேங்க்ஸ். உட்காந்துங்க. அல்கா, எஸ், நீங்கள் ஒரு அழகான பாடல் பாடுங்களேன். நெஞ்சுக்குள் பேதலும் மாமழையே தெரியும்ல, அதோட இங்கிலீஷ் வேர்ஷன்.
In my heart rain is coming, in water lotus sinking, suddenly weather is changing. அவ்வளவுதான். ஆஹா, அருமை அருமை. என்ன புலமை. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பாடல் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். அப்படியா? நாக்க முக்காவா அப்படியே மாத்தி பாடணும். பாடுங்க. பீட்டு பீட்டு டங்கு நுசு டங்கு நுசு டங்கு நுசு டங்கு நுசு டங்கு நுசு டங்கு நுசு டங்கு நுசு. அவ்வளவுதான். பாட்டா? ஆமா. ஏதோ இங்கிலீஷ் ரைம்ஸ் மாதிரி இருந்தது. Thank you. இதெல்லாம் நீங்க பாடின பிறகு எனக்கு ஒரு பாட்டு நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? பாடுங்க பாப்போம். பாட்டா? பாடுங்க. நல்லா பாடினா பொறாமையெல்லாம் படக்கூடாது. ஓகே, நான் பாடுறேன் கேளுங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாங், கரகாட்டக்காரன் படத்துல இருந்து. மேங்க குக்கு ஃப்ளவர் குக்கு நியூஸ் ஒன்னு ஹியர் யுவ கார்லண்ட் புட்ட டே கம்மிங் சர்ச் இந்த சர்ச். பலு பலு ஐயால நீ வாய மூடுறாங்கொய்யால. இதுக்கு மேல பாடினா இன்னும் மோசமா திட்டினாலும் திட்டுவானுங்க. இந்த வரிசையில் அடுத்து நீங்க பார்க்க போறது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம். இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒருத்தர் எப்படி பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய் நம்ம ஷோ ஆங்கரு, ஜட்ஜஸ்ஸு, நம்ம வாய்ஸ் எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் எப்படி செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க எனாக்ட் பண்ணி காட்ட போகிறாங்க. நீங்களா இப்போ? நான் தான். நீங்கள் யார் மாதிரி? எல்லாரும் மாதிரி. போச்சு. இல்லை, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் திவ்யாக்காவா? எங்க திவ்யா வீட்டிலேருந்து வருவீங்களா? இல்லை, அங்கேருந்து. ஓ அப்படியா, வாங்க. எத்திசையும் ஒலிக்கும் இந்த இசை எங்கள் இசைக்கு இல்லை ஈடு இணை. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைனல்ஸ். இப்போ அடுத்த கண்டஸ்டன்ஸை வெல்கம் பண்ணலாம். கண்டஸ்டன்ட் நம்பர் SSJ15 ஸ்ரவன். ஸ்ரவன், என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டும் நானே. ஓ, பாட்டும் நானே. கிரேட்டான லெஜண்ட்ஸ்லாம் பாடியிருக்காங்க அந்த பாட்டை. ஸோ வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. ஏப்பா தம்பி 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 வாப்பா, எங்கே போகிற? சும்மா அதெல்லாம் ஒரு நடிப்புக்காக. நடிப்புக்காவா? வெரி குட் வெரி குட். அடுத்தது நம்ம ஜட்ஜஸ். ஃபர்ஸ்ட் சித்ரா மேம். ஸ்ரவன், ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்ல க்ளீன் சிங்கிங், மாடுலேஷன்லாம் ஒரு 10 இடத்துல போச்சு. ஸ்ருதி ஒரு 25 பிளேசஸில் அவுட் ஆகிடுது. எனக்கு ரெண்டு விஷயந்தான், இந்த ஸ்ருதி அந்த தாளம் இது எங்கேயுமே சேரல. மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் மனோ சார். ஸ்ரவன், அருமையாக பாடினப்பா. வாய்ஸ் லெவல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸ்ருதி ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ் மாடுலேஷன், டைனமிக்ஸ் எல்லாம் ஆனந்த் சார் சொல்லி தந்த மாதிரியே அப்படியே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோ. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. சுபாமன், எலாஸ்டிக் ஆஃப் த பிளாஸ்டிக் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் த நேஷன். எக்ஸலண்ட்டாக இருந்ததுடா குழந்தை கலக்கிட்டடா. காட் பிளஸ் யூ. அடுத்தது அனந்த் சார். அனந்த் சார்மா? நம்மளுடைய வாய்ஸ் எக்ஸ்பர்ட். அதாவது டேஸ் பர்ஃபார்மன்ஸில் ஃபைனல் கமெண்ட்ஸ் கால் மேலே கால் போட்டுண்டு. இன்னித்து பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரசன்னா சுந்தர் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அவனோட அந்த காப்பி ஷாயல், பிருந்தாவன சாரங்கா டச்சஸ், அவரோகணம் இந்த காப்பி அண்ட் காம்போது எல்லாம் அவ்வளோ அழகாக வல்லினம் மெல்லினம்லாம் கொடுத்துரும். அவ்வளோ அழகாக பாடினோம். ஸோ இன்னித்த பர்ஃபார்மன்ஸஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்ரீகாந்த், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும் ஆங்கர் வந்து வணக்கம் சொல்லுவாங்கள்ல, ஜட்ஜஸ் வணக்கம் சொல்ல வைப்பாங்களே, அது நான் பண்ண போகிறேன். நான் வணக்கம் சொல்லுவேன். ஆங்கர் திவ்யா மாதிரி இப்போ ஸ்ரவன் பண்ண போகிறாரு. நீங்கள் வந்து ஜட்ஜஸ் மாதிரி வணக்கம் சொல்ல போகிறீங்க. ஆமாம். வாங்க ஓடி வாங்க இங்கே வாங்க. கண்மணி பூங்கா மாதிரி ஆயிடுச்சு. வாங்க. ரெடியா நீங்கள்? லெட்ஸ் வெல்கம் சித்ரா மேம். Let's welcome our dear Mano sir. Let's also welcome our dear Malgudi Shubha ma'am.
சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணீங்க, பின்னிட்டீங்க, கிளக்கிட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஐடல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஐடல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. இது அறந்தவாள்களின் அட்டகாசம். ஐடல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த செட்டில் நடந்த பயங்கரமான கலாட்டாக்கள் தான். பாருங்க. போதும் போதும் சார், பொசிஷன். ரெடி ரெடி, சவுண்ட். அனந்த் எப்படி இருந்தது? அனந்த் சார் எப்படி? ஐயோ ஐயோ, Manu's worried I'll come apart. சார் ரெடி சார், ஸ்டார்ட் மியூசிக். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்னை மறந்தது எந்த நிலா, விட்டு எங்கே சென்றா? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, பிரிட்டியா இருக்கீங்க நீங்க. மனோ காதுல பூ வச்சாச்சு. ஆமா, எங்க காதுல பூ வைக்காம இருந்தா பரவாயில்ல. இல்லை இல்லை, எனக்கு இங்கே பூ வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. பெஸ்ட் பிளேஸ்ன்னா இது காட்டினாங்க. அவங்கள மாதிரி பூ வைக்கணுமா உங்களுக்கு? மனோ சார் மாதிரி உங்களுக்கும் வைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ளட் லைட் மாதிரி இருக்கும். அதோட யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த ஷோ. ஐயோ எல்லாருமே லூசிங்கா இருக்கீங்களேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா யூ ஆர் a very very precious child in the Airtel Super Singer family. So ஷோ எங்க ரெண்டு பேரை பாருங்க. டுவெட் பாட போறீங்களா நீங்க? வைங்க வைங்க. ஆஹா ஆஹா, சித்ரானந்தமயி. இப்போ நீங்க பாடணும் ரோசா பூ டுவெட். ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். ரோசா பூ பெரிய ரோசா பூ. Okay, thank you very much judges and thank you Roshu. ரெடிமா, ஆக்ஷன். இந்த புறா ஆட வேண்டுமானால் இரவலச பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு எபிசோடு வந்து நம்ம பிரியங்கா ஆங்கர் பண்ணாங்கல்ல, அங்கே உட்காந்து அல்காக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பேச சொன்னால் என்னென்ன பண்ண நீ? பிரியங்கா அல்கா அந்த டைலாக் சொல்லு, அந்த ஆரம்பம் அது சொல்லு. பிரியங்காவே சொல்லவை. மறந்துட்டீங்களா டைலாக்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி படிச்சிருக்கீங்க. மறுபடியும் பேப்பர் வேணுமா? பேப்பர் வேணுமா? பேப்பர் கொடுங்க. கொடுக்குறேன். ஒரு டைலாக் எதுக்கு பேப்பர் வேணும்? பாவுங்க. சொல்லு, சிரிக்க கூடாது. அப்படியா சொல்லு. அதுல இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசா பாட வேண்டும். பிரியங்கா நீங்க சொல்றீங்களா? இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும். என்னது? அந்த பர்கர் எனக்கு கொடுத்தா பாதி நீ நான் சாப்பிடுவேன், பாதி நீ சாப்பிடு. என்னது? ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லமா? சொல்லு. சொல்லுங்கம்மா. இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும். எனக்கு சாம்பார் சாதம், உனக்கு தயிர் சாதம். மன்னா, என்ன இந்த இசை தர்பாரில் அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்று நினைத்தால் என் உள்ளம் பதறுகிறது. ஏதாவது நடக்கும். மன்னா, மன்னா, என்ன? மன்னா, யாரோ புடவையை இங்கே காய போட்டிருக்கிறார்கள். மன்னா, என்ன? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். அதுவும் சரிதான். நான் எதிர் நாட்டிற்கு சென்று பார்த்தேனா, அவருடன் பேசினேனா, நன்றாக இருந்தது. அவர்கள் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை மன்னா. போர் நிச்சயம் என்று அறிவித்து விட்டார்கள். யாருக்கு, எங்க, என்ன போர்? நான் என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகிறது என்றா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே போர் நடக்க போகிறது. போன்ற ஒரு வீரர் கிட்ட இந்த விளையாட்டு, உங்களிடம் தான் இந்த விளையாட்டு அவர்களுக்கு தேவையாம். கடைசியா என்ன சொல்லிவிட்டார்கள்? அதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். போர் நிச்சயமாம். அப்படி என்றால் வாளை ஓரமாக வைத்து விடுவோம் என்று கூறுகிறீர்களா? இல்லை. என்ன செய்யலாம் அண்ணா? ஒரு காரியம் செய்வோம்.
யாருக்கு? அந்த மன்னருக்கு. அருமை அருமை. எப்படி செய்யலாம்? நம்ம நாட்டில் இருக்கிற பூனைகள் எல்லாம் பிடித்து விடு. பிடித்து அவர்கள் நாட்டில் விடுங்கள். விட்டால் அவர்கள் போருக்கு வரும்போதெல்லாம் பூனை குறுக்கா போகும். ஆஹா. அதை பார்த்து சகுனம் சரியில்லை என்று சொல்லி வீட்டுக்கு சென்றிடுவார்கள். எப்படி? என்னே உங்களது ராஜதந்திரம் அனைத்தையும் கரைத்து குடித்திருக்கிறீர்கள் மன்னா நீங்கள். நல்ல மன்னர், நல்ல மந்திரி. பூனை விடுறது இருக்கட்டும், அங்கே ஒரு மதம் பிடித்த யானை வந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது? ராணியாரை பாருங்கள். அவர்களைத்தான் நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேனே. ஐயோ, அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். ஏன் என்று வினவுங்கள். அச்சி, என்னன்னு கேளுப்பா. ராணியாரே, ஏன் கோபமாக இருக்கிறீர்கள்? எப்படி இருக்க முடியாது? இவர்தான் இளவரசியை பார்த்துட்டே இருக்காரே. மன்னா, ஏன் இளவரசியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அழகு எங்க இருக்கோ அங்க என் கண்கள் செல்லும். அதுக்கு நான் என்ன செய்வேன்? நீ ஏமா செல்ற? இங்க வாமா. ஐயோ, என்ன சார் நிக்கிறீங்க? என்ன? அதாவது சார் நேற்றுக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமாதமான சங்கதிகளாக சொன்னார். சரிங்க. பட் என்ன எங்களுக்கு ஒரு பயம் என்ன இருந்ததுன்னா, ஜட்ஜஸ் வந்து சொந்த சங்கதி போடும்போது அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு பயம் இருந்ததுனால. அது நீங்க பாடும்போது நீங்க கேட்கலாம். இப்போ ஏன் கேட்குறீங்க? யார் பாடுறது? நீங்க பாட போறீங்கல்ல? ஓ, ஆதரா அது சொல்லலாம் இல்லையா? முதல்ல எங்களுக்கு தெரியாது. என்ன இவர் திடீர்னு அவர் ரவுண்டு வரவே ஒரு அபிப்பிராயம் வந்தது. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஹில்கோரி போர்ஷன் திவ்யா பாடி மனம் உட்காரும். இல்ல இல்ல, நான் நிதிஷ்ரீ கூட பாடுறேன், எனக்கு தெரியாது, இருந்தாலும் பாடுறேன். ஆனா நீங்க வந்து இங்க ஆடுங்க. நான் இது நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோமா? நித்யஸ், நீ வந்து ஸ்ப்ரிங் ஏதோ முழுங்கி இருக்க சின்ன வயசுல. அந்த ஸ்ப்ரிங் சும்மா தட்டினா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. நமக்குள்ள ஸ்ப்ரிங்கே முழுங்கல. நான் அப்படியே நிக்கிறேன். வாங்க மனோஜி, நான் என்னத்த ஆடுறது? நீங்க வந்து ஆடுங்க, ஆட்டோமேட்டிக்கலா இடுப்பெல்லாம் ஆடிடும். இங்க வாங்க. பயர் ஆடுமா? இந்த போர்ஷன் எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. எனக்கும் தெரியாது. ஜாலியா பாடுவோம். எனக்கு வேர்ட்ஸ் கூட தெரியாது. நீ லீட் பண்ணு, திவ்யா பாடும். மனோ சார் பாடுவாங்க, ஆடுவாங்க. நான் அசையாம அப்படியே ஆடுறேன். हिलकोरे 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 मंगलारे मंगलारे जोरी जोरी भैया हिलकोरे 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 इंगलारे जंगलारे जोरी रागे नैया. ஒரு சீனியர் பர்சன் டான்ஸ் ஆடும்போது பார்க்கணும். சாரிங்க கம்ப்ளீட்டா 1 நான் இப்ப பார்க்கறேன். இந்த ஸ்டெப் நான் ஒரு வாட்டி, நெக்ஸ்ட் நீங்க ரெண்டு பேர், அப்புறம் முடிஞ்ச ஆடியன்ஸ். சித்ராமா நீங்க ரொம்ப நல்லது. நிறைய சாக்லேட் சாப்பிடும்போது இந்த எக்ஸசைஸ் நல்லது. இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு மயங்கி 1 2 3 4. உங்களோட இடுப்பு ஷேக் சூப்பரா இருந்தது. நாங்க எல்லாரும் உங்களோட இடுப்பு ஷேக்கோட ஃபேன்ஸ் ஆயிட்டோம் மனோ சார். எங்க ஃபேன்ஸ் ஆகிறது எனக்கு இப்போ பெயின் வருது. In 1987 விடுங்க சாமி, ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு பாட்டு, அன்பிளக்டு சாங்கு 19 ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ. 14 இயர்ஸ் இருக்குமா உனக்கு? 13. என்னை விட 6 மாதம் தான் பெரிய பையனா? ஓ, வெரி குட் சூப்பர். நல்ல அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு. நல்ல கோல்டு பிடிச்சும்போது ஃபுல்லாக கோல்டு பேசும்போது என்னம்மா மனம் எப்படி இருக்கேன் இப்படி தான் இருக்கும் வாய்ஸ். கரெக்டாக இருக்கும் அந்த சாங்ஸ்க்கு. ரசிக பெருமக்களே, அவங்க கை வலிக்கும்னு கையோடு அடிக்காமல் மைக் எடுத்து அடிக்க வராங்க. என்ன தர்மம், என்ன நியாயம்? ஐயா, சிவரஞ்சன் தான் கரெக்டு. வாசிக்கவே இல்லையா? போனால் போகட்டும் போடும் இந்த மைக்கு தான்
அடி வாங்குறம யாருடா. நீ பேசு திவ்யா, நான் இருக்கேன். ஐயோ தெய்வமே, ஏன் அழ வைக்கிறீங்க இப்படி? திவ்யா நீ சிரிச்சாதான் நல்லா இருக்கும். சீமானா சார் தேவுடா என்ன குரல் இப்படி ஆகி போச்சு? அவங்களும் மயங்கி ஐயா செய்யா கையா மோனா, ஐயா செய்யா கையா மோனா, ஐயா செய்யா கையா மோனா, மோனா கையா. 1920, 1920, 1945, 1946, 1930. 1943 இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த நையா அதுல வந்து யா அப்படின்னா உலகம். 1943லயா? மன்ன சுபா விழுந்துட்டாங்க. வேண்டாம் போதும் நிப்பாட்டுங்க. சரி கொஞ்சம் பாருங்க குளுக்கோஸ் ஏதாவது கொடுங்க. வெரி குட். நீங்க பாடுனது கேட்கும்போது எனக்கு ஒன்று சடனாக ஒன்று ஞாபகம் வந்தது. என்னது? 1956ல 1956 ஆஹா உற்றுதாயே. இது சத்தியமா ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் நினைக்கிறேன்.